ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரோலர் கோஸ்டர் எபிசோட் 3 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பேரும் இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. வந்ததுமே கேட்க வேண்டிய கேள்வியை லாஃப்ட்டு இப்போ தான் கேட்குறாங்க. என்ன விஷயம், வரமாட்டேன்னு சொல்லிட்டு சடனாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரணும்னு தோணுச்சு வந்தேங்கிற மாதிரி பியூர் சொன்னாலும் லாஃப்ட்டுக்கு பியூர் மனசில் என்ன இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ லாஃப்ட் அதை டைரெக்டாகவே கேட்குறாங்க. ஒருவேளை யார் ஹனிமூன் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ, அதனால் இப்போ என்ன பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்கீங்களோன்னு சொல்லி கேட்க, டக்குன்னு அப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிறாங்க பியூரு. அதை பார்த்து தான் லாஃப்ட்டுக்கு கஷ்டமாயிடுது. சாரி, உன்னை கஷ்டப்படுத்தலாம் நான் இதை கேட்கல, தோணுச்சு கேட்டேன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அவங்க ஹனிமூன் போயிருக்காங்கங்கிறதுக்காக நான் வரல. அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்க. இருந்தாலும் நான் தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் எங்கேயும் போகலையேன்னு சொன்னதும் லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அவங்க ஹனிமூன் போயிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல இன்னொரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கியோன்னு தான் நான் கேட்டேன்னு சொல்லி லாஃப்ட்டு பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. அதுக்கு பியூரும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாளித்தாலுமே அவங்க மனசு ஒரு மாதிரியாக ஆகிடுது அந்த ஹனிமூனை பற்றி பேசினதுமே. ஸோ அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டெல்லாம் எடுத்து சாப்பிட கொடுக்கறது, அவங்க கூட விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு சண்டை போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புலாம் பண்ணுறாங்க லாஃப்ட்டு. அதெல்லாம் பார்த்து டென்ஷனாக இருந்த பியூரோட ஹார்ட்டு இப்போது நார்மலாகிடுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பியூரு லாஃப்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹனிமூன் போன ஜோடி 2 பேரும் ரூமில் இருக்காங்க. ஆனால் யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, யாரோட ஹஸ்பண்டு ஒர்க் பண்ணுற ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லேம்ப் என்ன பண்ணுறான்னா, நம்ம 2 பேரும் வெளில போயிட்டு வரலாம், ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம் சொன்னால் கேளுன்னு சொன்னால், அதெல்லாம் என்னால் முடியாது, உனக்கு என்ஜாய் பண்ணா நீ போ, என்னெல்லாம் கூப்பிட வேலை வச்சுக்காத, எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது, நான் அதை தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு நான் வந்ததுக்கு ரீசனே உங்கள் அப்பா அம்மா தான். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பை நான் என்றைக்குமே இது பண்ண நினைக்கல. ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்தேன், அவங்க கூட சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்கெலாம் நான் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறாங்க யார். அதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு லேம்பு கம்முன்னு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழித்து பயங்கரமாக கத்துறாரு. என்னால் முடியாது, நீ வேணா நடிக்கலாம், எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ நடிக்கலாம், நீ அவங்களோட மருமக, ஆனால் என்னால் முடியாது, நான் அவங்களோட பையன், எங்கள் அப்பா அம்மாவை நான் எதுக்கு ஏமாற்றணும், என்னால் முடியாது, என்றைக்குமே நான் ஏமாற்ற மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும், சொன்னா கேளு, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லி கேட்டா, என்ன நம்ம புதுசாக சொல்லிகிட்டு இருக்க, இது என்ன புதுசாக நமக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க, அதுக்கு லேம்பு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, புதுசாக பழசாக அதெல்லாம் நான் பேச வரல, நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கணும், நீ என்ன நினச்சிட்ருக்க, இந்த வீட்டில் என்ன சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு கடைசியில் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ போகலான்னு நினச்சிட்ருக்கியா, அப்படிலாம் விட முடியாது, நான் என்ன சொம்பையா அப்படிங்கிற மாதிரி லேம்பு கேட்க, அதுக்கு யார், என்ன இன்றைக்கி தான் நீ தனியாக இருக்கியா என்ன, நம்ம மேரேஜ் ஆகி 3 வருஷமாக நீ தனியாக தானே இருக்க, இன்றைக்கி என்ன புதுசா, அதை தான் சொல்கிறேன், 3 வருஷமாக உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், உன் மனசு மாறும், என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக நான் வெயிட் பண்ணுறேன், என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா, என்ன ஒரு டாய் மாதிரி நீ யூஸ் பண்ணிகிட்ருக்க, என்னது டாயா, நீங்கள் தான் என்னை இங்கே கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நான் உங்களை டாய் மாதிரி யூஸ் பண்ணுறான்னு இவங்க கற்று பயங்கரமாக லேம்பு வேகமாக கத்துறாரு. ஷட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. எனக்கு தெரியாது, எனக்கு நீ வேணும், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், லைஃப்லாம் கூட வெயிட் பண்ணுவேன், எனக்கு நீ வேணும் வேணும், யாருன்னு கத்த ஏற பிடிச்சி டக்குன்னு கிஸ் பண்ண இவர் போக பட்டார்னு ஒரு அடி லேம்பு மூக்குள்ளே குத்திடுறாங்களே தவிர அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. சரி இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடியை வாங்கிட்டு மறுபடியும் யார் தான் வேணும்னு நிற்கிறாரு.
நீ என்ன நினச்சிட்ருக்க? உங்களுடைய கடன்லாம் அடைக்கிறதுக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நான் விட முடியாது. அன்னைக்கு மேரேஜ் பண்ணும்போது என்ன சொன்னேன்? லைஃப்பில் உங்க கூட இருப்பேன், உண்மையாக இருப்பேன், அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் ப்ராமிஸாக சொன்னியே, அதெல்லாம் மறந்துட்டியா? நீ ஒரு லயர். எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ ஒரு லயர்னு திரும்ப திரும்ப சொல்ல யார் எமோஷன் ஆகி, ஆமாம் நான் தான் லயர், எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்கிறேன் பார்த்தியா, நான் தான் லயர். உன்கிட்ட பொய் சொல்லி, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பொய் சொல்லி, எங்கள் அம்மா கிட்ட பொய் சொல்லி, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் நான் தான் சொல்லிட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஒரு பெரிய எமோஷ்னல் சீனே க்ரியேட் ஆகிடுது. அதில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆனால் லேம்பு மறுபடியும் கிட்ட போய் உட்காந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. இங்கே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா லாஃப்டையும் பியூரையும் காட்டுறாங்க. பியூரை எதையே ட்ராயிங் பண்ணிகிட்ருக்க அப்பாங்க லாஃப்ட்டு அவங்க கொடுத்த அந்த மக்கில் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, நானே என் கையால் போட்டேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கும் போது, காட்டு உன் ட்ராயிங்கை பார்க்குறேன்னு கேட்டால், நோ அதெல்லாம் சீக்கிரம் நான் காட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அங்கே எப்படி ஜாலியாக இருக்காங்க, அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு எப்படி ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருக்காங்கங்கிறத காட்டுறாங்க. இப்போது லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பியூரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கு. சரி திரும்பி போகலான்னு சொல்லி பியூர் சொன்னாலும் நோ அப்போல்லாம் விட முடியாது, இந்த இடம் இல்லைன்னா என்ன, இதே இடத்துல இன்னும் ஒரு சில பிளேஸ் இருக்குது, அதை பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்குகிறாங்க. அது இந்த பனை வெள்ளத்துலேயே செஞ்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஃபுட்டாக. ஸோ ஹெல்தின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்த சுற்றி காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ட்ராயிங்ஸாக தான் இருக்குது. இந்த மாறா மூவியில் அவர் எங்கே பார்த்தாலும் வரைஞ்சி வச்சுருப்பார் இல்லையா, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ட்ராயிங்ஸாக இருக்குது. அதிலெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, போகிறது வர்றது, அந்த மாதிரி ஃபன் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. கடைசியாக அந்த ஹிடன் ஜிம் அவள் எங்கே கூட்டு வந்து காட்டணும்னு நினச்சாலோ அதை கூட்டு வந்து காட்டுறா லாஃப்ட்டு. அதை பார்த்ததும் பியூரு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அழகாக தான் இருக்குது. ஆனால் ஏன் லாஃப்ட்டுக்கு அந்த இடம் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஏன் இதை ஹிடன் ஜெம்னு நீ சொல்கிறேன்னு சொல்லி பியூரை லாஃப்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு லாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்போவாச்சும் ரோலர் கோஸ்டரில் போயிருக்கியா? நான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோலர் கோஸ்டரில் ஏறும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு, படபடப்பாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் இதுலேருந்து குதிச்சிடலாமான்னு தோணுச்சு. ஆனாலும் குதிக்கவும் முடியாது, போய் தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக கொஞ்சமாக அந்த பயம் குறைஞ்சி அது ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான மூமெண்ட்டாக மாறுனுச்சு. இதே மாதிரியே போயிட்டுருக்கும் போது கடைசியாக நம்ம நிற்கிற இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். அந்த ஃபன்னை நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா, அதில் அந்த பயமே மறந்து போய் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். பார்த்துருக்கியா? அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரோலர் கோஸ்டரை தான் என்னுடைய லைஃப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கு இடையில நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் கடைசியில் நிற்கும் போது நம்ம தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போடுறாங்க. அதை கேட்டதும் பியூர் மனசுலேயும் என்னமோ தோணியிருக்கும் போல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக ஒரு ஸ்டோரியில் சொல்லிட்டேன், நானும் அதை பற்றி யோசிக்கிறேன். நம்ம பிடிக்காதவங்க கூட நாம் எதுக்காக ஒட்டிக்கிட்டு இருக்கணும்? அவங்களுக்கு நம்ம தேவையில்லைங்கும் போது நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது, இன்னொரு ஆளை பார்க்குறது தான் நல்லது. அவங்களே திரும்பி வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு பியூரும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு லாஃப்ட் அப்படியே பியூரையே பார்க்க, பியூரை லாஃப்டை பார்க்க, லாஃப்ட்டு பியூரோட லிப்ஸை பார்க்க அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தலையை அப்படியே லைட்டாக சாய்க்கிறாங்க. டக்குன்னு இவங்க ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.